வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஓல்டு சாரீஸை எந்த மாதிரிலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம், அதை நம்ம எந்த மாதிரி சாரீஸ் நம்ம எடுத்து கஸ்டமைஸ் பண்ணலாம், எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடைக்குங்கிறதுக்காக டோட்டலி ஆப்போசிட்டான 2 மேக்ஸிஸ் ஸ்டிச்சிங்கோட வீடியோ, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஃபர்தராக எந்த மாதிரி கட் பண்ணணும்னு கேட்டாலும் சொல்லிக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க நீங்கள் மேக்ஸி பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்க ஒரு ஷாப்பில் பார்த்துருந்தாங்க மாதிரி அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும், நான் அதை பார்த்தேன், காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையாக ஃபீல் பண்ணதுனால நான் அதை பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேக்ஸிக்கான மெட்டீரியல் 5.5 மீட்டர்ஸ் அவங்க எடுத்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி பேனல் கட்டில் 8 பேனல்ஸாக கட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஃப்ளீட்டட் வேணாங்கன்னு கேட்டாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் சைடில் கொஞ்சம் அவங்கள புஷ்ஷுன்னு காட்டும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணதுனால. ஃப்ரண்ட்டில் லைட்டு சிம்பிளாக பாம்பாம்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறோம், வேறு எந்த ஒர்க்கும் அதில் பண்ணலை. அந்த மாதிரி இந்த மேக்ஸியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம நியூ மெட்டீரியல்ஸ் தான் வாங்கி இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோட சாரீ, உங்கள் பாட்டியோட சாரீ, இப்போ இவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் இந்த செக்குடு பேட்டர்ன் சாரீஸ்லாம் நம்ம தாத்தா பாட்டியோட ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. பாட்டி ஜென்ரேஷன் இதை சுங்குடி சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸில் கூட கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை பாட்டி சாரீ கொஞ்சம் நம்ம மெமரபிளாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மேக்ஸிஸ் தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ரெகுலர் வியராகவோ அக்கேஷ்னல் வியராகவோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது அந்த பேஸை பொறுத்து எப்படி வேணாலும் நம்ம வியர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மேக்ஸி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டாட்டர் ஃப்ரண்ட்டில் பாம்பாம் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ் கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு லாங் மேக்ஸியாக கொடுத்துருக்கோம். மேலே இருந்த அந்த ஸ்மால் பார்டரை எடுத்து கீழே அட்டாச் பண்ணும்போது அந்த பார்டரோட லென்த் ரொம்ப லாங்காக கிடச்சிருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறது செகண்ட் சாரீ. இது சாரியில் டேரெக்டாகவே சாரியாக தான் ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம பல்லு சைடில் மட்டும் கொஞ்சம் நெட்டு இருக்கும், ரிமைனிங் சைடு சாதாரண சிந்தட்டிக்கில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாரீ. அதில் உள்ளே இருந்த அந்த ப்ளவுஸ் பல்லு பார்ட்டு தனியாக இருந்தது, அந்த பிளாக் மெட்டீரியல் தனியாக பிரிச்சிட்டோம். இது சாரியில் கீழே பார்டர் அட்டாச்சு அவங்க லைனிங் இது கொடுத்துருந்ததை நம்ம எடுத்துருக்கோம். டிசைன் கொடுத்துருந்த பேட்டர்ன் தனியாக எடுத்துருக்குறோம். இதுக்கு லைனிங் என்ன எடுத்துருக்கோம்னா, சன்கிரேப் மெட்டீரியல் ஒரு 4.5 மீட்டர்ஸ் எடுத்துருக்குறோம். இதில் நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் அந்த பல்லு பார்ட்டில் இருந்ததில் ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நம்ம இதில் கஸ்டமைஸ் பண்ணுறோம். பாட்டமுக்கு நம்ம சன்கிரேப்பை அம்பர்லா கட் சர்க்கிள் செமி சர்க்குலரில் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ கட் பண்ணி முடிக்கும்போது நம்ம மணி எத்தனைன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:10. அப்போது நம்ம 11:30 11 அந்த ரேஞ்சில் தான் நம்ம கட் பண்ண எடுத்துருக்குறோம். உடனே இதை நெக் பேட்டர்ன் எப்படி பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி போட்டிருக்கோம். ஜஸ்ட் அந்த மாதிரி திருப்பி மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸ்லீவும் அதே மாதிரி ஜஸ்ட்டு திருப்பி போட்டு நம்ம அடிச்சிருக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மேக்ஸி எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும், ஒவ்வொரு மேக்ஸி எப்படி கட் பண்ணணும், எந்த மாதிரி சாரீஸை எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஐடியாஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி சாரீஸ் வச்சு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணியிருக்கிற இமேஜஸ் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் சிஸ்டர்ஸ். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச். அதாவது எதை பற்றி பேசுகிறோன்னா, கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டிச் பண்ணணுமா, நான் ஏன் ஸ்டிச் பண்ணணும், இந்த டைமில் உட்காந்துருந்தா அதுவும் 12 o'clock மேலே உட்காந்து ஏன் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, எல்லா பெண்களுமே கண்டிப்பாக பொருளாதாரத்தில் தன்னோட கையை கணவரோட கையை மட்டுமே எதிர்பார்க்காம தனக்கான ஒரு பேசிக் சேல்ரி மாதிரி எதையாவது ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கணும். எல்லாருக்குமே எல்லாமே எப்போவுமே கிடச்சிறதில்ல. எப்போ எந்த சிச்சுவேஷன் எந்த மாதிரி மாறும்னு யாராலையுமே இமேஜின் பண்ணிக்க முடியாது. இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன ரீசன்னால் அவங்க கீழே வந்துடலாம். கொரோனா டைமில் எல்லாருமே ஈக்குவலாக தான் இருந்தோம். அவங்கள்ட்ட பணம் இருந்தாலும் அவங்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. அந்த டைம் 2 hours தான் வெளியில் போயிட்டு வரணும், அந்த டைமில் தான் ஃபுட் எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கொரோனாங்கும்போது வேறு யாராவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணமானா இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு எப்போவுமே தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க சுயமாக அவங்க காலில் நிற்க பழகிக்கணும்.
இதில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஏன் இதை சொல்கிற அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம். நமக்கு நம்ம குழந்தைங்க கூட வெளியில் போகிறோம், அன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட் நம்மளோட வரல, நம்ம அப்பா நம்ம கூட வரல, நமக்கு ஒரு விஷயம் வேணும், நம்ம குழந்தை நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கும்போது அதை வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட நம்ம ஒரு சேவிங்ஸ் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு அந்த டைமில் நம்ம ஒரு ஃபீல் ஆகும்ல, அடுத்தவங்க காசு, அடுத்தவங்க மீன்ஸ் ஜஸ்ட்டு வந்து நம்ம ஹஸ்பண்டோட ஹவுஸாகவே இருக்கலாம், இல்லை பேரண்ட்டோடதே இருந்தாலுமே அவங்கக்கிட்ட இந்த பொருள் வாங்கி கொடுக்கவா நம்ம குழந்தைக்குன்னு பர்மிஷன் கேட்டு வாங்கி கொடுக்கணும். ஆனால் இது நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தால் அந்த 10 ரூபாய்க்கு நம்ம குழந்தைக்கு தேவையான திங்ஸை வாங்கி கொடுக்கலாம். அதுக்காக மட்டும்தானா அப்படின்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்காக கூட வச்சுக்கலாம். தேங்க்யூ. இப்போ பார்க்குறீங்க இந்த மேக்ஸியோட ஃபுல் வியூ தான். இது வந்து நம்ம இந்த சாரியை எவ்வளோ அழகாக ஒரு மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸ்லீவுக்கு மட்டும் பிளாக் கலர் நெட்டுக்கு கீழே பிளாக் கலர் சன்க்ரேப்பே கொடுத்ததுனால அது நல்ல ஒரு எம்போஸ்டடாக தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளீட்டட்ஸ் வச்சுருக்குறோம். ஹிப்பிக்கிட்ட ஆல்ரெடி இருந்து அந்த பார்டரையே அப்படி ஒரு ஹிப் பெல்ட் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளார் மட்டும் சென்டராக மேக் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் ரவுண்ட் நெக் தான். இதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது கம்ப்ளீட் பண்ணும்போது டைம் என்னென்னு பார்த்துக்கோங்க. 2:20. தேங்க்யூ ஸோ மச்.